ஹாய், ஹலோ, குட் மார்னிங் எவ்ரிஒன். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? காலையில் எல்லாரும் ஒர்க்கா பிஸியாக வெளியே போயிட்டு இருப்பீங்க, ரெடி ஆகிட்டு இருப்பீங்க. என்ன ஒர்க் இருந்தாலும் சரி, என்ன கமிட்மெண்ட் இருந்தாலும் சரி, எந்த ஃபியர் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு உங்களுடைய ஒர்க்கை நம்பிக்கையோட பெஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த டே உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குன்ற கான்ஃபிடென்ட்டோட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக சொல்கிறேன், சக்ஸஸாக நடக்கும். இது உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் தான் இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ நம்ம பார்த்தோன்னா, வாழ்க்கை நம்மளை எங்கேயோ எத்தனையோ வழிகளில் கொண்டு போய் நிறுத்தியிருக்கும். அதாவது சிலருக்கு தோல்வி இருக்கும், சிலருக்கு வலி இருக்கும், சிலருக்கு மனசோர்வு இருக்கும். சில சமயம் நம்ம சொல்லுவோம், நமக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்குதுன்னு நமக்கு தோணியிருக்கும். ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் உண்மை, போராட்டம் இல்லாத வாழ்க்கை யாருக்குமே கிடையாது இல்லையா? ஆனால் அதை நம்ம எதிர்கொள்கிற விதம்னு ஒன்று இருக்கு இல்லையா? அதுதான் நம்ம லைஃப்பில் தீர்மானிக்குது. அதாவது என்ன சொல்கிறது, அதுதான் நம்ம லைஃப் வந்து ஃபுல்ஃபில் பண்ணுது. எல்லாருக்கும் எவ்ரி ஒன் ஃபேஸ் ஸ்ட்ரகிள்ஸ் இல்லையா? எல்லாருக்குமே எல்லாத்துக்கிட்டேயுமே ஒரு ப்ராப்ளம்ஸ் இருக்கும். லைஃப்பில் இன்றைக்கி அச்சீவ் பண்ண எல்லாருமே எடுத்த உடனே அவங்க லைஃப்பில் எல்லா அச்சீவ்மெண்ட்டையும் தொடலை. நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும், நிறைய ஃபெயிலியர்ஸ் இருக்கும். பிஸ்னஸில் ஃபெயிலியர் இருக்கும், ஃபினான்ஷியலி ஃபெயிலியர்ஸ் இருக்கலாம், இல்லை வந்து ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கலாம், ஃபேமிலியில் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், எக்ஸாம்ஸில் ஃபெயிலியர்ஸ் இருக்கலாம், ஈவன் அவங்களுடைய பர்சனல் ஸ்ட்ரெஸ்ஸோடு இருக்கலாம். ஆனால் அதெல்லாம் லைஃபோட ஒரு பார்ட்டு தான். போராட்டம் வந்தால் தான் நம்ம எந்த அளவுக்கு பலவீனமானவங்கன்றது அர்த்தம் கிடையாது, நாம் எந்த அளவுக்கு வளர போகிறோம் தான் அர்த்தம். புரியுதா? அக்செப்ட் த பெயின். அதாவது சொல்லுவாங்க, சில பேர் வந்து அவங்களுடைய வலிகளை மறைக்கணுன்றதுக்காக ரொம்ப முயற்சி பண்ணுவாங்க. அவங்களுக்கே தெரியாது அவங்க என்ன பண்ணுறோன்னு. ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு ஒன்றுமே இல்லை, ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் முதல்ல அந்த மாதிரி சொல்கிறத நிறுத்துங்க. உண்மை என்னென்னா, நம்மளுடைய வலி நம்ம ஒத்துக்கிட்டாதான் நம்ம அந்த பெயின்லேருந்து க்யூர் ஆக முடியும். அழணும்னா அழுதுருங்க, உடையணும்னா உடைஞ்சிருங்க. ஆனால் அந்த இடத்துல மட்டும் நின்றுடாதீங்க. சேஞ்ச் யுவர் மைண்ட் செட். அதாவது வாழ்க்கை நமக்கு எதிரானதா இல்லை, நம்மளை உருவாக்குறதா இருக்கும். இது முழுக்க முழுக்க உங்களுடைய எண்ணத்தில் தான் இருக்குது. ஒவ்வொரு போராட்டத்துக்கு பின்னாடியும் என்ன சொல்கிறது, ஒரு பாடம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. எனக்கு ஏன் இப்படியெல்லாம் நடக்குதுன்னு கேட்க வேண்டாம். புரியல? ஏன் இப்படி நடந்திருந்தது, அப்படி இதை விட்டு நான் எப்படி வெளியே வர்றது, அதை மட்டும் யோசிங்க. இதிலிருந்து நான் என்ன கற்றுக்கணும்னு யோசிங்க. ஒரு ஆள் என்ன சொல்லுவாங்க, ஸ்மால் ஸ்டெப்ஸ் மேட்டர்ஸ்ன்னுவாங்க. அதாவது பெரிய மாற்றங்கள்ன்றது ஒரு நாளில் வராது இல்லையா? ஒரு சின்ன சின்ன முயற்சி, ஒரு சின்ன சின்ன முயற்சியெல்லாம் எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக நமக்கு பெரிய சக்ஸஸ்க்கான வழியாக இருக்கலாம். ஒரு நாள் நடக்கலைன்னா பரவாயில்ல, திரும்ப திரும்ப செய்யுங்களேன், திரும்ப திரும்ப ட்ரை பண்ணுங்களேன். கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் வெற்றி வரும். நம்ம விடாமல் முயற்சி செஞ்சிட்டோன்னு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட வாழ்க்கையில் நம்ம கண்டிப்பாக அச்சீவ் பண்ணிடும். ஆனால் நிறைய பேர் என்னென்னா அதை யோசிக்கிறதே கிடையாது. ஸ்மால் ஸ்டெப்ஸ் கேன் சேஞ்ச் எவ்ரிதிங். அதை மறந்துடாதீங்க. பெரிய வெற்றி ஒரு நாளில் வரும்னு நினைக்கிறீங்களா? இன்றைக்கி பெரிய பெரிய ஆட்கள் அந்த இடத்துல இருக்காங்கன்னா உடனே அவங்களாம் ஜெயிச்சாங்கன்னு கிடையாது. புரியுதா? ஒரே ஒரு பர்சன் இன்றைக்கி ஜெயிச்சிருக்கீங்களா? சந்தோஷப்படுங்க. இன்றைக்கி ஒரு 10 மினிட்ஸ் படிச்சிருக்கீங்களா? சந்தோஷப்படுங்க. என்னுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு இம்பார்ட்டன்ட் தவறான பழக்கத்தை நோ சொல்லிட்டீங்களா? அது நீங்கள் பண்ணுற ஒரு பெரிய விஷயம் இல்லையா? ஸோ அந்த ஒரு ஸ்மால் ஸ்டெப்ஸ் தான் நம்ம லைஃப்பில் எடுத்து வைக்கிறது தான் நம்முடைய லைஃப்பில் பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். என்னைக்கு என்ன விஷயங்கள் செய்தாலும் சரி, இவ்வளோதான் இருக்குது, இது நடக்குமா நடக்காதான்னு நெகட்டிவாக யோசிக்காதீங்க. கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் ஒரு மாற்றம் நடக்கும். அடுத்து முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? ஸ்டாப் கம்பேரிங் யுவர் செல்ஃப். மற்றவங்க கூட உங்களுடைய வாழ்க்கையை வந்துட்டு கம்பேர் பண்ணாதீங்க, அதை தாழ்வாக நினைக்காதீங்க. நீங்கள் பார்க்குறது ஒன்லி அவங்களுடைய ஹைலைட்ஸ் மட்டும்தான் இல்லையா? அவங்களுடைய ஸ்ட்ரகிள்ஸ் உங்களுக்கு தெரியுமா? யாராவது தம்முடைய வாழ்க்கையில் வந்த ஸ்ட்ரகிள்ஸை போஸ்ட் பண்ணுறாங்களா? அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை இருக்கும், அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அதை மறைச்சி வச்சுப்பாங்க. ஏன்னா அது அசிங்கமாயிடும்ட்டு. சோஷியல் மீடியாவில் பார்க்குறதெல்லாம் அவங்களுடைய நிஜ வாழ்க்கை கிடையாது. ஜஸ்ட் ஒரு எடிட்டட் வெர்ஷன். ஞாபகம் வச்சுக்கோங்க, அது எடிட்டட் வெர்ஷன். உண்மையானது என்ன? அவங்களுடைய ஒவ்வொரு சக்ஸஸ்க்கு பின்னாடியும் அவங்களுடைய டியர்ஸ் தெரியுமா? அவங்களுடைய பெயின் தெரியுமா? அவங்க பட்ட அவமானம் உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. புரியுதா? உங்கள் பயணம் உங்களுடையது. நீங்கள் போகிற உங்கள் ட்ராவல் ரொம்ப அழகானது, ரொம்ப யூனிக்கானது. அதை நீங்கள் ரசித்து போக பார்த்துக்கோங்க. ஒரு வேளை டைம் டிலே ஆச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் நேரம் வரும்பொழுது உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் நினைக்கிற இடத்த கண்டிப்பாக அச்சீவ் பண்ணுவீங்க. இனிமேல் நீங்கள் யாரு கூடயும் உங்களை கம்பேர் பண்ணாதீங்க. முக்கியமான விஷயம் என்னென்னா, பிலீவ் இன் யுவர் செல்ஃப். உங்களை நீங்கள் நம்புங்க. உங்களை நீங்களவே நம்பலைன்னா யாருங்க உங்களை நம்புவா? நிறைய பேர் சொல்லுவீங்க, எங்கள் அம்மா என்னை நம்ப மாட்டாங்க, என் வீட்டுக்காரர் என்னை நம்பலை, என் ஒய்ஃப் நம்பலை, என்னுடைய கொலீக்ஸ் நம்பலை, என் ஆஃபீஸில் உள்ள ஹையர் போஸ்ட்டில் இருக்கவங்க நம்பலை. முதல்ல நீங்கள் உங்களை நம்புறீங்களா? யோசிச்சு பாருங்கள். எவ்வளோ பேர் நம்புகிறோம்?
நம்ம முதல்ல நம்மளை நம்பணும். நம்மளோட வாழ்க்கையில் தோத்தாலும் சரி சரி, விழுந்தாலும் சரி, எழுந்து நிற்கிற தைரியம் மட்டும் இருந்தால் போதுங்க. ஒரு வாழ்க்கையில் நீங்களே திரும்பி பார்த்து சொல்லுவீங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டேன், ஆனால் இன்னைக்கு நான் சூப்பராக இந்த சேரில் இருக்கேன், இந்த வீடை கட்டிட்டேன், இந்த விஷயங்களை நான் சாதிச்சிட்டேன்னா அதுக்கு நான் பட்ட வழிகள், நான் பட்ட போராட்டங்கள் எவ்வளோன்னு நீங்கள் கண்டிப்பாக சத்தமாக நீங்கள் சொல்வீங்க. அதுவும் ரொம்ப ப்ரைடாக சொல்லுவீங்க. ஒரே ஒரு ப்ராப்ளம் தான், ஒரே ஒரு விஷயம்தான் இருக்கும். பட் நம்ம பார்க்குற பார்வை தான். சேஞ்ச் த வே யூ திங்க். அதாவது நம்ம பார்க்குற பார்வை. ஒருத்தவங்க அந்த விஷயம் உடைக்கலாம், ஒருத்தவங்களை அந்த விஷயம் உருவாக்கலாம். ஸோ இப்போ வித்தியாசம் எங்கே இருக்குது? நம்மளுடைய மைண்ட் செட்டில் தான் இருக்குது. எனக்கு இப்படி நடக்குதே அப்படின்னு கேட்குறது ஒன்று, ஏன் எனக்கெல்லாம் இப்படி நடக்கிறது அப்படின்னு கேட்குறதும் ஒரு முறை இல்லையா? எது நம்மளை பலவீனப்படுத்துதுன்னு யோசிங்க. இதிலிருந்து என்ன கற்றுக்கலான்னு யோசிங்க. நீங்கள் என்ன வளர்த்துக்கிறீங்கன்னு யோசிங்க. வாழ்க்கை உங்களை தண்டிக்கலை, உங்களை தயார்படுத்துது. பெரிய வெற்றி கண்டிப்பாக ஒரு நாள் வரும். நீங்கள் அதை பற்றி யோசிக்காதீங்க. வருமா வராதா அப்படின்ற அந்த நெகட்டிவ் தாட்டே வேண்டாம். கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் சக்ஸஸ் வரதான் போகும். இன்னொருத்தரை பார்த்துட்டு உங்கள் லைஃப்பை கம்பேர் பண்ணி நீங்களே உங்களை தோத்த மாதிரி ஃபீல் பண்ணாதீங்க. நீங்கள் இன்னைக்கு உடஞ்சி போயிருந்தாலும் நிரந்தரம் கிடையாது. நீங்கள் கண்ணீரோடு இருக்கீங்களா? நிறைய விஷயங்களை லாஸ் ஆகி போய் ரொம்ப உடஞ்சி போயிருக்கீங்களா? தயவு செஞ்சு ஃபீல் பண்ணாதீங்க. அது உங்களுடைய வாழ்க்கை கிடையாது. இன்னொரு தடவை முயற்சி பண்ணுங்க. திரும்ப திரும்ப முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்கங்க. நினைவில் வச்சுக்கோங்க, வாழ்க்கை உங்களை உடைக்க வரலை, உங்களை வலிமையாக்க வந்திருக்கு. நம்பிக்கை விட என்ன சொல்லுது, ஒரு நம்பிக்கை விடக்கூடாதுன்றதுக்கு ஒரு சின்ன கதை சொல்லட்டுமா? ஒரு கிராமத்தில் ஒரு வீட்டில் ஒரு பழைய அகல் விளக்கு ஒன்று இருந்துச்சாம். அந்த விளக்கு வெறும் புகை தான் வருது. அப்போ அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களாம் சொல்லுவாங்களாம், இதை ஒரு வெளிச்சம் கூட வரல, இந்த புகை தான் வருது, இது எதுக்கு இந்த இடத்துல வச்சு இடத்த அடைச்சிட்டு இருக்கீங்க, தூக்கி குப்பையில போட்டுருங்கன்னு சொல்லுவாங்களாம். ஒரு நாள் அந்த வீட்டில் கரண்ட் போயிடுச்சான். எல்லா இடத்துலையும் இருட்டு. அப்போ அந்த பழைய விளக்க ஒரு குட்டி பையன் போயிட்டு அதை பற்ற வச்சு விட்டானா. அந்த இருட்டில் அந்த வெளிச்சம் இருக்கு பாருங்க, அவ்வளவு பிரைட்டாக இருந்ததாம். அப்போதான் எல்லாருக்கும் புரிஞ்சுதான், இந்த விளக்கு மோசமானது இல்லை, தேவையான நேரத்தில் அதோடைய ஒளி நம்மளை காப்பாற்றும் தான். இதே மாதிரி தான் நம்முடைய ஒரு வாழ்க்கை. நம்மளை சுற்றி இருக்கிறவங்க உன்னால் எந்த பிரயோஜனம் இல்லை, நீ ஒரு வேஸ்ட்டு, யூஸ்லெஸ் அப்படின்னு சொல்கிறாங்களா? இந்த கதையை நினச்சிக்கோங்க. உங்களை யார் மதிக்கிறனாலும் சரியில்லை, உங்களை யார் மதிக்கலைன்னா நீங்கள் அதுக்காக மதிப்பில்லாதவங்கன்னு கிடையாது. உங்கள் நேரம் வரும்பொழுது கண்டிப்பாக உங்களுடைய லைட் ஆட்டோமேட்டிக்காக பிரகாசிக்கும். அதை நீங்கள் மறந்துடாதீங்க. ஒருவேளை உங்களை சுற்றி இருக்கிறவங்க இருட்டாக இருக்கா, ஒன்று மட்டும் மறந்துடாதீங்க, நீங்கள் தான் அந்த விளக்கு. அந்த ஒளி வர வரைக்கும் திரும்ப 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 போராடுங்க. உங்கள் லைஃப்பில் நல்ல காரியம் நடக்கும். நம்பிக்கையோடு இருங்க. என்ன வேணால் வாழ்க்கையில் நடக்கட்டும், யார் என்ன வேணாலும் சொல்லட்டும், எதை பற்றியும் கண்டுக்காதீங்க, வருத்தப்படாதீங்க. நடந்ததெல்லாம் நன்மைக்குன்னு நினச்சிட்டு இனிமே நல்லதாக இருக்குன்னு யோசிங்க. உங்களை உடைக்க நினைக்க விஷயங்களெல்லாம் உங்களை அழிக்க முடியாது. அதுக்கான காரணம் உங்ககிட்ட இருக்கிற வலிமை. விழுந்தாலும் நீங்கள் தோற்று போகவே இல்லை, எழுந்து நிற்கிறதுக்கு நீங்கள் முயற்சி செய்வீங்க. நீங்கள் ஒரு போராளி. அந்த போராட்டம் உங்களோட கதையோட முடிவு கிடையாது, உங்களுடைய லைஃபோட ஒரு டேர்னிங் பாயிண்ட்னு நினச்சிக்கோங்க. இன்றைக்கி நீங்கள் சிரிச்சிட்டே இருந்தாலும் அந்த வலி இருக்கு இல்லையா, அது எல்லாருக்கும் தெரியல, ஆனால் உங்களுக்கு தெரியுதா? பயப்படாதீங்க. எல்லாருக்கும் புரியாத போராட்டம் உங்களுடைய மனசுக்குள்ளே நடந்துட்டுருக்கா? ஒரே ஒரு விஷயம் மட்டும் உண்மைங்க, இந்த வழி ஒரு நாள் உங்களுடைய சக்ஸஸாக மாறும். கொஞ்சம் பொறுமை, கொஞ்சம் நம்பிக்கை. வாழ்க்கை உங்களை கைவிடலை, உங்களை உருவாக்கிட்டு இருக்குன்னு மறந்துடாதீங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கணும் கடவுளை வேண்டிக்கிறேன். சந்தோஷமாக இருங்க. முடிஞ்சால் இன்றைக்கி 4 மணி லைவில் சந்திக்கலாம். இதில் ஏதாவது உங்களுக்கு ஆப்போசிட் கருத்து, டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன் இருந்தால் மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள், நானும் கற்றுக்கிறேன். ஓகேங்களா? இனியும் சொல்கிறேன், உங்கள் நேரம் வர வரைக்கும் தயவு செஞ்சு பொறுமையாக நம்பிக்கையோடு இருங்க. ஓகேங்களா? டேக் கேர், பபாய், லவ் யூ ஆல்.